வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு 12,000 ரூபாய் கிடைக்க போகுதான்னு ஒரு பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு. இது உண்மையா இல்ல வெறும் எலெக்ஷன் ஸ்டண்டா? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். சரி, உங்க எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வி இதுவாதான் இருக்கும். நிஜமாவே மத்திய அரசாங்கம் நமக்கு 12,000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? அப்படின்னா இந்த வாக்குறுதிக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க பார்க்கலாம். இந்த 12,000 ரூபாய் இந்த நம்பர் தான் இப்போ எல்லா நியூஸ்லயும் பேச்சுலயும் அடிபடுது. சரி, இந்த பணம் எங்க இருந்து வருது? இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அத பத்தி தான் இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இந்த 12,000 ரூபாய் திட்டத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம கொஞ்சம் அரசியலுக்குள்ள போகணும். ஆமா, வரப்போற 2026 ஸ்டேட் எலெக்ஷனை சுத்தி நடக்கிற அரசியல் தான் இதுக்கு முக்கிய காரணம். இப்ப பாருங்க, இங்க தான் ஒரு செம்ம சுவாரஸ்யமான போட்டி நடக்குது. ஒரு பக்கம் நம்ம மாநில அரசு, அதாவது திமுக, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு போட்டியா மத்திய அரசு, அதாவது பாஜக, அதை விட பெரிய தொகையா, அதாவது 12,000 ரூபாய் நேரடியா உங்க அக்கவுண்ட்டுக்கே போடுறதா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இது எவ்ளோ தெளிவான ஒரு அரசியல் மூணு பாருங்க. அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வர ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட 5,000 திட்டத்தோட தாக்கத்தை குறைச்சு அதை விட ஒரு பெரிய தொகையை கொடுத்து மக்களை கவரணும். இதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமா இருக்கு. ஓகே, அப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த 12,000 ரூபாய் சொல்றாங்களே, இந்த பணமெல்லாம் உண்மையிலே எங்கிருந்து வருது? புதுசா ஏதாவது ஃபண்ட் உருவாக்குறாங்களா? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இது ஒன்னும் புதுசா வானத்துல இருந்து குதிக்கிற பணம் கிடையாது. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற பல சின்ன சின்ன மானியங்களை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய தொகையா கொடுக்கறது தான் இந்த திட்டம். அதாவது நீங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிற கேஸ் மானியம், உரமானியம், இல்லனா அந்த பிஎம் கிசான் நிதி மாதிரி தனித்தனியா வர்ற எல்லா பணத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு மெகா பேக்கேஜ் மாதிரி கொடுக்கறது தான் இவங்களோட ஐடியா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம். கவர்மெண்ட்லேருந்து எந்த பணம் வந்தாலும் சரி, அது எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்க என்ன செய்யணும்? உங்க பேங்க் அக்கவுண்ட் தயாரா இருக்கா? கவர்மெண்ட் அனுப்புற எல்லா பணமும் டிபிடி, அதாவது நேரடி பலன் பரிமாற்ற முறையில தான் வரும். சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துரும். ஆனா அதுக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட் சில விஷயங்களோட சரியா இணைக்கப்பட்டிருக்கணும். அதனாலதான் உங்க அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம். அப்போ உங்க பேங்க் அக்கவுண்ட்டை நீங்க எப்படி தயார் பண்றது? இதோ இந்த 3 ஸ்டெப்ஸை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 1, உங்க ஆதார் கார்டை உங்க பேங்க் அக்கவுண்டோட இணைச்சிருக்கீங்களான்னு பாருங்க. இதுதான் NPCI லிங்க்னு சொல்லுவாங்க. 2, உங்களுக்கு நிறைய பேங்க் அக்கவுண்ட் இருந்தா கவர்மெண்ட் பணம் வர்றதுக்குன்னு ஒரே ஒரு அக்கவுண்ட்டை பிரைமரி அக்கவுண்டா செட் பண்ணணும். 3, உங்க ஆதார்லயும் சரி இந்த பிரைமரி பேங்க் அக்கவுண்ட்லயும் சரி ஒரே மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்களா, அதுவும் ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்க கரெக்டா செஞ்சிட்டீங்கனாலே போதும். பணம் வராம போறது இல்ல தப்பான அக்கவுண்ட்டுக்கு போறது மாதிரியான பிரச்சனைகளை நாம ஈஸியா தவிர்த்திடலாம். பணம் நேரா உங்க கைக்கு வந்து சேரும். சோ கடைசியா நான் உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது வரலாம், வராமலும் போகலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க தயாரா இருந்தா எந்த அறிவிப்பு வந்தாலும் அந்த பணம் உங்களுக்கு தான். அதனால ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி உங்க பேங்க் அக்கவுண்ட் அடுத்த அறிவிப்புக்கு தயாரா இருக்கான்னு செக் பண்ணிக்குவீங்களா?